ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் வந்து கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு வந்து சந்தித்து வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை இந்த யாராலையும் வந்து நம்மளை வந்து பிரிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து நம்ம வந்து வின் பண்ணுறோம். யார் என்ன தடங்கள் செஞ்சாலையும் வந்து நான் அடித்து உடச்சி எப்படியாச்சும் வந்து உங்களை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்மளை வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க. மல்லி வேணாம் மல்லி, அந்த நம்பிக்கை மட்டும் வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா கொடுத்துட்டீங்க அவ்வளோதான், வந்து முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வேறு மாதிரி வந்து பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து விஜய்க்கு வந்து நம்பிக்கை மட்டும் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். உங்களை வந்து மொத்தமாக வந்து வச்சு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து வேலைக்கே ஆகாது, என்ன பண்ணாலும் வந்து வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேலே வந்து நம்ம தேவசேனாவும் வந்து, தம்பி நீங்கள் மொத்தம் கேஸை வந்து முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சரியாகவே வந்து பேசுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எந்த வார்த்தையும் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து தேவசேனாவும் வந்து பயங்கரமான ஒரு ஹோப் வந்து கொடுக்குறாங்க விஜய்க்கு. எப்படியாச்சும் வந்து என்னை வந்து வெளியே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு மூஞ்சை வந்து நம்ம விஜய் வந்து வச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த இடத்துல வந்து நடக்கிறதே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க. ஏன் அப்படி வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படியுமே வந்து இந்த கேஸில் வந்து அவன் வந்து வெளியே வந்து வந்துடக்கூடாது. இந்த கேஸில் அவன் தான் வந்து கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து சாட்சி வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த கேஸை வந்து எப்படியாச்சும் வந்து நாங்கள் வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து முடிப்போம் அப்படின்றதுல வந்து நம்பிக்கையாக வந்து இறங்குறாங்க தேவசேனாவும், அதுக்கப்புறம் வந்து மல்லி, அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதாவுடைய சூப்பரான பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பிளான் பி தான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மனோகரே வந்து இப்போ வந்து கடத்திட்டாங்க. அதுவும் தான் வந்து கடத்த போகிறேங்க, நம்ம வந்து ஒரு இதில் வந்து மாட்ட போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே வந்து அவர் பாட்டுக்கு வந்து அவர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து போகிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவரை தான் வந்து நான் வந்து வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொன்னாங்க. எப்புட்றா வந்து வச்சு செய்வாங்க? என்ன வந்து யார் வந்து மாட்டிக்கிறாங்க? என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. என்ன இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு, நான் தான் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு இதில் வந்து லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என் அப்பா வந்து ஒரு வேளை வந்து சாட்சி வந்து சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, இவ்வளோ வந்து பண்ணவங்க என் அப்பாவே வந்து சாட்சி வந்து எனக்கு எதிராக வந்து சொல்லிடுவாங்க. விஜய்க்கு சாதகமாக வந்து சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து பயங்கரமான ஒரு பயத்தில் வந்து இருக்காங்க, பீதியில் வந்து இருக்காங்க. அதுவும் வந்து தெரியும் எனக்கு வந்து யார் யார் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும். சடனாக வந்து இந்த அரவிந்த் வந்து நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு வந்து வர்ற மாதிரி வந்து வருவான். அதெல்லாம் வந்து என்னை வந்து நம்ப சொல்கிறியா? அதெல்லாம் வந்து நம்புறதுக்கு வந்து ஆள் வந்து நான் கிடையாது. அதே மாதிரி சடனாக வந்து உங்கள் அப்பாவும் வந்து இப்போ வந்து எதுக்காக வந்து வரணும் இவ்வளோ நாள் கழிச்சு? மகளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து வரணுமா? இதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்காதா அவருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து கேள்விகள் வந்து எனக்குள்ளே வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணேன். அவங்க வந்து நோட்டீஸ் வந்து பண்ணதில என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எதிரா வந்து உனக்கு வந்து ஜூஸ் கொடுத்தது வந்து அரவிந்த் தான். அரவிந்த் வந்து ஜூஸ் கொடுக்குற இடத்துல வந்து இருந்தது வந்து எல்லாமே வந்து பண்ணது அரவிந்தும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து தெளிவா வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து புரிற மாரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து மனோகரை வந்து என்ன பண்ண போகிறாங்க? அரவிந்த வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் வந்து லாக் பண்ணி ஆகணும். அவங்க 2 பேரை வந்து இந்த டைம் வந்து கோர்ட்டுக்கு வந்து போக விடாம வந்து தடுக்கிறது தான் வந்து இவங்களுடைய பிளானு. லாஸ்ட் டைம் வந்து ராஜேஸ்வரியும், அதுக்கப்புறம் ரஞ்சிதாவையும் வந்து கோர்ட்டுக்கு வந்து போக விடாம வந்து மனோகரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி இவங்க எல்லாமே வந்து தடுத்தாங்க. அப்படி வந்து தடுக்கும்போது தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து தள்ளி போச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து கேஸ் வந்து வாய்தாவுக்கு வந்து வரும்போது, இன்றைக்கி வந்து மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்றத வந்து பிளான் பியா வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதா கிட்டேயே வந்து எப்படியாச்சும் வந்து ஆதாரத்தை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. ஆனால் ரஞ்சிதா வந்து சொல்லாமல் அப்படியே வந்து முழுங்கிட்டாங்க. அப்படி வந்து முழுங்கினதுனால வந்து கண்டிப்பாக இப்போ பிளான் பி மனோகர் தான் அப்படின்றதுனால, மனோகரை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து கேள்வி. மனோகரை வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து குடோனுக்கு வந்து புதுசாக வந்து சரக்கெல்லாம் வந்து வருது. அந்த சரக்கை வந்து நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ராஜ்மா, நான் வந்து போயிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சுட்டு வந்து வந்துடுறேன், கோர்ட்டுக்கு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ சரி நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துகிட்டு நீயும்
அரவிந்தும் வந்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து சொல்லவும், ஓகே நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு, கார்ல வந்து ஏறி வந்து போனவங்க, மாப்பிள கார் வந்து பிரேக் பிடிக்கல மாப்பிள, பிரேக் டவுன் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஐய்யய்யோ! போச்சுடா மொத்தமா வந்து முடிச்சு விட்டாங்கடா. இது வந்து இந்த ராஜேஸ்வரியோட பிளானா தான் இருக்கும். நம்மள வந்து வச்சு செஞ்சுட்டா. அவ வந்து கார குடுத்து அவளே வந்து நம்மள வந்து வச்சு செஞ்சுட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த சமயத்தில வந்து அரவிந்தும் வந்து மாமா எப்படியாச்சும் வந்து நிறுத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு. ஆனா இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து ஒரு மரத்துக்காச்சும் இடிச்சு கார வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார வந்து மரத்துக்கு வந்து விடுற மாரி வந்து போறாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து ஸ்டீரிங்க பிடிச்சு ஆட்டுறாரு. என்ன பண்ணாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கார வந்து நிறுத்த முடியாது. ஏற்கனவே வந்து கதிரேசன் வந்து இந்த மாரி தான் வந்து ஒரு டைம் வந்து பண்ணாரு. அதே மாரி தான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டது வந்து அம் நம்ம மனோகரும், அரவிந்தும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து மாட்டிக்கிட்டது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குங்க எனக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாட்டா.